ரெவிதீம் என்கிறதான ஒரு இடத்துல திரும்பவும் இங்கேயும் குறைவுபடும் போது என்ன தண்ணீர் குறைவுபடுது. அங்க என்ன நடக்குது அப்படின்னா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் ஏன் பாத்தீங்கன்னா இதை கிறிஸ்தவ வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு பார்க்க உங்களை சொன்னேன். தண்ணீர் குறைவுபட்டாதான் தெரியும் அப்படின்னு நீங்க ஒரு வேளை நினைக்கலாம். சாப்பாடு குறைவுபட்டாதான் கஷ்டம் தெரியும்னு நினைக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நமக்கு குறைவு. நீங்க அவருடைய நாமத்தினாலே பாடம் அனுபவிக்கிறதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது மட்டுமா? அவருடைய நாமத்தினால் உண்டாகிற பாடுகள் அல்லது நமக்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தின சிலுவையை நம்ம சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுதல் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல நீங்க உண்மையா ஆண்டவருக்காக வாழறதுதானே அது குறிக்குது. அப்ப பாடுகள் என்ன சொன்னா, உண்மையா நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அது நிமித்தமாய் உண்டாகிறதான பாடுகள். அது பாத்தீங்கன்னா பிசிக்கலா இருக்கலாம், அது சைக்கலாஜிக்கலா இருக்கலாம், மென்டலா இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசத்தை சீரழிக்கும்படியாக உண்டாகிறதான அந்த சோதனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கிறதான பாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ரெவிதீம் என்கிறதான இடத்துல 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 2-3 வசனங்கள் யாத்திராகமத்துல. அப்போது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்கள் தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? நீங்க எப்படி தோணியிருக்கா? நம்ம கிறிஸ்தவனா மாறினதுனாலதான், விசுவாசியா மாறினதுனால்தான் அந்த கஷ்டம் அப்படி என்னைக்காவது தோணியிருக்கா? நம்ம அந்த மாதிரி நம்ம சஃபர் பண்ணல. இந்த ஜனங்களை போல நம்ம சஃபர் பண்ணல. முதல் நூற்றாண்டிலே காணப்பட்டதான விசுவாசிகளை போல நம்ம சஃபர் பண்ணல இல்ல. அப்ப இவர்களெல்லாம் அப்படிப்பட்ட பாதைகளின் ஊடாய் கடந்து அவர்கள் போன பொழுது பாத்தீங்கன்னா உண்டான சோதனை நிமித்தமாக அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறதான அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நியாயமற்றதான வார்த்தைகளை காணப்படுது. அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக பேசினார். தண்ணீர் தவணமாய் காணப்படுது. ஏன் மோசே அவர்களை பார்த்து ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் மோசையோட வாதாடுறாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேணும்னு கேட்கிறாங்க. மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் அப்படின்ட்டு ஏன் அந்த தலைவன் சொல்றான்? என்ன அர்த்தம் இதுல? கர்த்தரை பரீட்சை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அர்த்தம் என்னன்னா, கொண்டு வந்தவர் இவர்களை நிச்சயமாக வனாந்திரத்துல தண்ணீர் இல்லாம அவர்களை பட்டினி போட்டு கொல்லுவதற்காக அவர் கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கும்போது இதற்காகவா கொண்டு வந்தீர் அப்படின்னு கேட்கிறதான காரியம், எங்களுக்கு தண்ணீர் இல்லை நாங்க சாக போறோம் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் அழைத்ததான அந்த அழைப்பையே என்ன பண்றாங்க? அவர்கள் அசட்டை பண்ணுகிறாங்க, விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. ஆனபடினாலே மோசே சொல்றான் சிம்பிளா, கர்த்தரை ஏன் பரீட்சை பாக்குறீங்க? ஜனங்களை விடத்துல தண்ணீர் தவணமா இருந்தபடினா மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்து. இவங்க கேட்டாங்களா? யாராவது நீங்க எகிப்து தேசத்துல இருந்து இவர்கள் கதறுகிற சத்தத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. எங்களை விடுதலை ஆக்க மாட்டவங்க தேசத்தை விட்டு கொண்டு போங்க. யாராவது பாத்தீங்கன்னா கானான் தேசத்தை நினைவு கூர்ந்து மோசே வழி வழியாய் ஆபிரகாம் சந்ததி சொல்லி கொடுத்தான், அந்த சந்ததி சொல்லி கொடுத்திருக்கோம். எப்படின்னா இவர்கள் இங்க இருந்து எப்படியா இருந்தாலும் விடுதலையாகி போவார்கள் என்று இருக்காரு. ஆனா எங்கேயாவது யாராவது ஜெபம் பண்ணது அப்படி நீங்க பாத்திருக்கீங்களா? அவருடைய மனதிலே தோன்றல. என்ன அப்படின்னா அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்துவம், அவர்களை கானான் என்ற தேசத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதான வாக்கு தத்துவம் ஒருவருடைய மனதிலும் தோன்றவும் இல்லை. அதற்காக அவர்கள் ஜெபிக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு? அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களை வெளியில கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பிளானை பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிறார். அதை பாத்தீங்கன்னா நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் அதை விசுவாசிக்காதபடிக்கு இவர்கள் என்ன பண்றாங்க? எங்களை கொண்டு போடுறதுக்கு தான் எங்களை எல்லாரையும் இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? அவர்கள் பேசுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம இன்னைக்கு சஃபர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளை கொண்டு போடுகிறதற்காக, நாம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, அது பரலோகத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகிறதற்கான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும்.